இங்க வானதியும் பாத்தீங்கன்னா பாண்டிகிட்ட கடையில எந்த ஒரு லாபமும் வர மாட்டேங்குது பாண்டி. கடைக்குள்ள வாடகைலாம் எப்படி கட்ட போறேன்னே தெரியலன்ட்டு புலம்பையும் பாண்டியும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உடனெல்லாம் எந்த கடையிலயும் லாபம் பாத்திர முடியாது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்டையாவது ஆகும், எல்லாம் சரியாயிரும் சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அதே நேரம் சோழுன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட, எதுக்காக நீங்க நிலாவோட அப்பா கிட்ட டிவி வாங்க வச்சிருந்த காசை கொடுத்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னுட்டு கோவப்படுவாங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா அவங்க மாமனாருக்கு சாப்பாடு கொடுக்க, அவங்க மாமனார் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் உண்மை பேசலாமா கூடாதான்னு கூட தெரிய மாட்டேங்கி. உடனே நிலாவும் யாருகிட்ட பேசுறீங்கன்னு கேட்க, உடனே அவங்க மாமனார் பாத்தீங்கன்னா நக்கலா, அதான் என் முன்னாடி ஒரு பேய் உட்காந்துருக்குல்ல, அதுதான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அட போமா உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். உடனே நிலா, நீங்களும் இப்படி சொன்னது தப்பு தானே அப்படின்னு சொன்னா, ஏமா பேசாம நீ என்ன பண்ணு, ஒரு போர்டுல எழுதி போட்டுரு நான் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு. வாய் திறந்ததும் எதுவும் பேச விட மாட்டேங்காங்களே, சாப்பிட மட்டும் தான் வாய் திறக்க வேண்டியிருக்குன்னு சொன்னதும் நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிருவாங்க. அதே நேரம் இந்த சோழன்னு பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம நிலாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி, இன்னும் 4 நாள்ல நான் பிளாட் எடுத்து அதுவும் தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போட்டு உங்க பொண்ணு நல்லா பாத்துக்கிறேன்னு வேற சொல்ல, மாமனார் பாத்தீங்கன்னா நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிவி வாங்குறதுக்கே எல்லாரும் பணம் சேர்க்க வேண்டியிருக்கு, இதுல எல்லா பொருளையும் வாங்கி போட்டு என் பொண்ணு நீ இப்ப நல்லா பாத்துக்குவியா அப்படின்னுட்டு கிண்டல பேசியும் நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா புது வீட்டுக்கு போயிட்டு பால் காய்க்கிறேன் அப்போ வாங்க சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன நம்ம பாண்டியும் சோழனும் 2 பேருமே பாத்தீங்கன்னா வீடு தேடி தேடி அலைவாங்க.